ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பண வரவை அதிரடியாக கொண்டு வரக்கூடிய ஒரு தீபத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நாளெல்லாம் பாடுபடுவது நம்ம நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக. இந்த காலகட்டத்தில் நல்ல நிலைமையில் வாழணும் அப்படின்னா அதற்கு அடித்தளமாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறது பணம் தான். இந்த பணத்தை ஈட்டுறதுக்காக தான் நம்ம இத்தனை பாடுபடுறோம். இப்படி பாடுபட்டால் மட்டும் பணம் நம்மக்கிட்ட தங்கிடுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இதோடு சேர்த்து சில ஆன்மீக பரிகாரத்தையும் நம்ம செய்யும்பொழுது நிச்சயமாக பண வரவை நம்ம ஏற்படுத்திக்கலாம். இந்த எளிமையான ஒரு தீபத்தை நம்ம ஏற்றணும்னா நிச்சயமாக சுக்கிர பகவானுடைய அருள் பார்வை நமக்கு கிடைக்கும். இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமையில தான் ஏற்றணும். அதுவும் அமாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய இன்று இந்த வெள்ளிக்கிழமையை சுக்கிரவார அமாவாசைன்னு சொல்லலாம். இந்த நாளில் நம்ம ஏற்றக்கூடிய இந்த தீபம் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளத்தை பல மடங்கு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, பண மழையை பொழியக்கூடிய சுக்கிர பகவானின் அருளை நமக்கு முழுவதுமாக பெற்றுத்தரும். இன்று அமாவாசைங்கிறதுனால இந்த தீப வழிபாட்டை மாலை நேரத்தில் செய்வது சிறப்பு. காலையில் அமாவாசை நாளுங்கிறதுனால முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் முறையாக கொடுங்க. மதியானம் முன்னோர்களுக்கு படையலிட்டு அதுக்கப்புறம் காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு முடிஞ்சால் அகத்திக்கீரை கூட பசுமாட்டிற்கு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடலாம். அப்புறமா கொஞ்சோண்டு சர்க்கரை இருந்தது அப்படின்னா எடுத்துக்கொண்டு போய் மர நிழலில் அல்லது எறும்பு புற்றுட்ட போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம 1000 பேருக்கு அன்னதானம் செய்த ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். முடிஞ்சால் யாராவது ஒருத்தருக்காவது வயிறார சாப்பாடு போடுங்க. அதுக்கப்புறம் மாலை 6 மணிக்கு மேலே பூஜாரியில் சுவாமி படத்துக்கு நல்ல வாசனை மிகுந்த மலர்களை நீங்கள் போட்டுட்டு தீபங்களை ஏற்றி வைங்க. ஒரு சின்ன தட்டு எடுத்து அதை சுத்தமாக துடைச்சிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க. அந்த தட்டில் வெள்ளை மொச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதை போடுங்க. இந்த மொச்சை பயிரை வீட்டில் இருந்து நீங்கள் எடுக்காதீங்க, புதுசாக கடையிலேருந்து வாங்கிக்கோங்க. உங்களால் முடிஞ்சதுனாக்கா ஏதேனும் ஒரு ஸ்வீட் இன்றைக்கி நெய்வேத்தியமாக நீங்கள் வைக்கலாம். அதுவும் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நீங்கள் பால் பாயசம் கூட வச்சு படைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இல்லை டைமண்ட் கற்கண்டாவது வச்சு நெய்வேத்தியம் செய்யுங்க. இந்த வெள்ளை மொச்சை பயிரை இன்றைக்கி வாங்கிறதுங்கிறது ரொம்பவே நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வெள்ளை மொச்சை பயிரை நல்லா பரப்பிட்டு ஒரு அந்த தட்டில் பரப்பி வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானது. மகாலட்சுமி தாயாரோட அருளை நம்ம பரிபூரணமாக பெறணும், சுக்கிர பகவானோட அருளையும் நம்ம பரிபூரணமாக பெறணும்னாக்கா இன்றைக்கி ஒரு நாளாவது இந்த நெய் தீபம் ஏற்றுங்க. மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் மனசார நினச்சிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் எல்லாமே நீங்கணும், பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேண்டும் பொழுது எதிர்மறையான வார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது. கடன்கிற அந்த வார்த்தையை தவிர்த்துட்டு பண வரவு அதிகரிக்கணும், பண வசியம் ஏற்படணும், பணம் என்னை நோக்கி வரணும், அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி தாயார் சோஸ்திரம் அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு தெரிஞ்சதை மந்திரங்களை நீங்கள் சொல்லலாம். அப்படியும் இல்லையா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவும் மகாலட்சுமி தாயாருக்குரிய பீஜ மந்திரமான ஸ்ரீங்கிற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லலாம். இந்த ஸ்டீம்ங்கிற வார்த்தை இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை நீங்கள் சொல்லி நீங்கள் வணங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம். உங்களோட நெய்வேத்தியத்தை படைச்சதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க, மற்றவர்களுக்கும் கொடுங்க. இந்த மொச்சைப்பயிரை இன்றைக்கி ஃபுல்லாகவுமே பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். அதாவது மாலை நேரத்தில் தான் நீங்கள் இந்த தீபம் ஏற்ற போகிறீங்க இல்லையா, அதனால் இரவு முழுவதும் இருக்கட்டும். நாளை காலை இந்த பயிரை எடுத்துகிட்டு கொண்டு போய் பக்கத்தில் உள்ள நீர்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஏதாவது மரம் செடியில் நீங்கள் அடியில் போட்டுருங்க, அதாவது கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த முறையில் இந்த தீபத்தை இன்றைக்கி நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் சுக்கிர பகவான் 2 பேரோட அருளையும் நீங்கள் பரிபூரணமாக பெறலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை அனைத்துமே தீர்ந்து பண வரவை அதிகரித்து கொடுக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதற்கான பலனை நிச்சயமாக நீங்கள் பெறலாம். இந்த தீப வழிபாட்டை நம்பிக்கை உள்ளவங்க செய்து பாருங்கள், முழு பலன் பெறலாம். மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்குவாங்க. ரொம்பவே விசேஷமான நல்ல வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த தீப முறை வழிபாடு. அதனால் மறக்காமல் இன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றுங்க. முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்களையும் சரிவர செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய முன்னோர்களின் அருளிலும் உங்கள் குல தெய்வத்தின் அருளிலும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில்
நிரந்தரமாக செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி அனைத்துமே இருக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.